கியூ தமிழ் வானொலி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்று எங்களுடைய கழகத்துக்கு நாங்கள் ஒரு முக்கியமான நபரை கூட்டி வந்திருக்கிறோம். கேட்டு பார்ப்போம் அவர் யார் என்று. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களை பற்றி எங்களுடைய நேயர்களுக்கு ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம். என்னை பற்றி சொல்வதற்கு முன்பாக இந்த கீத்தமிழ் நேயர்கள், கீத்தமிழுடைய வாசகர்கள், மற்றும் உங்களுக்கு, அதிலும் ஆசிரியர் உங்களுக்கு அனைவருக்கும் எனது சலாத்தை கூறி, நான் ஏசினியாஸ் அட்டாள சென்னை பிரதேச சபையின் உறுப்பினர், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய அட்டாள சென்னை அமைப்பாளர் என்று சொன்னால் புறத்தோட்டர் வட்டாரத்துறை அமைப்பாளர். நான் தற்போது இங்கே கத்தாரில் என்னுடைய மகள்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் 2 மாதங்கள் கழிந்து தற்போது இருந்து கொண்டிருக்கின்றேன். அதற்கிடையில் நீங்கள் என்னை அழைத்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையில் நீங்கள் 2-3 தரம் நம்மளை வரணும் என்று கூப்பிட்டீங்க. அதுக்கு நான் உண்மையில் போகிற டைமாக இருந்தாலும் கூட உங்களை அழைப்பதற்கு நான் எழுதியாரு. ரொம்ப நன்றி எங்களோட கலையத்தில் நீங்கள் இணைந்து கொண்டதற்காக. அடுத்ததாக நீங்கள் அட்டாளச்சேனை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளிலே அட்டாளச்சேனை பற்றி ஓரிரு வார்த்தைகள். அட்டாளச்சேனை நான் பிறந்த மண். என்றும் நான் எனது மண்ணுக்காக எப்போதும் விசுவாசமாக இருக்கின்ற ஒரு சமூகம் சார்ந்த அனைத்து விடயங்களிலேயும் நான் ஒரு பிரதேச சபை உறுப்பினர் வாரத்துக்கு முந்தியும் கூட பல வேலை திட்டங்களை செய்து அட்டாளச்சேனை மண்ணை நேசிக்கிறதுக்காக, அட்டாளச்சேனைக்கும் மக்களுக்கும் ஏதாவது செய்யணும் என்கிறதுக்காகத்தான் அந்த அரசியல் நான் வந்தேன். சரி, உங்களுடைய அரசியல் பிரவேசம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? நான் எனது 2000ஆம் ஆண்டு, இன்றைக்கு எத்தனை வருஷம்? 26 வருஷம். 2000ஆம் ஆண்டு எனது அரசியல் ஆரம்பமானது. அதிலே வந்த வரத்திலே நான் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன். பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளராக அட்டாளச்சேனை களமிறங்கினேன். அதில் வெற்றியும் அதை சமாளிக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டினர் புது அறிமுகம் தானே. அந்த வகையில் நான் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணினது சமூகத்தை அட்டாளச்சேனையில் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அரசியல் ஆரம்பிக்கப்பட்டு இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க நினைக்கிறேன். பொதுவாக அரசியல் என்பது ஒரு இலகுவான ஒரு விடயம் அல்ல. பார்க்கும்போது இலகுவாக இருந்தாலும் பல கஷ்டங்கள், பல தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கும். இந்த அரசியல் பிரவேசத்தின் போது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், அதாவது உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது? நீங்கள் அரசியலுக்கு போக வேண்டுமா இல்லையா என்ற எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது? நிச்சயமாக ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். நான் அரசியல் இருக்கும்போது தேர்தல் விஷயமாக நான் தேர்தல் கேட்கணும், இப்படி உறுப்பினராகணும், மாநசபை கேட்கணும், பார்லிமெண்ட் கேட்கணும் என்ற இதை தாண்டி நான் ஒரு மக்களுக்காக சில நல்ல வேலை திட்டங்களை செஞ்சிருக்கிற நேரம் எங்களோட ரவுஃப் சார் அவர்கள் தலைவர் சொன்னார், நீ இந்த முறை கட்டாயம் கேட்டுத்தான் ஆகணும் என்ற ஒரு உடன்படிக்கையில். ஆனால் நல்லது செய்வோம். நாங்கள் என் லைஃப்பில் நல்லது தான் நான் நிறைய செஞ்சிருக்கின்றேன், மக்களுக்காக செஞ்சிருக்கின்றேன். பல அபிவிருத்தி வேலைகள் அட்டாளச்சேனையில் ஏசினியாஸ் என்று கேட்டால் தெரியும் நான் என்னென்ன வேலை செய்திருக்கின்றேன். எனது அரசியல் இந்த பிரதேச சபை உறுப்பினருக்கு வாரத்துக்கு முந்திலே இருந்து வந்ததுக்கும் பிறகும் நான் மக்களில் மனதில் இருக்கணுங்கிறது எனக்கு ஒரு திருப்தி. ஆனால் ஒரு சிலர்கள் அந்த அரசியல் நமக்கு கொஞ்சம் ஒரு மனஸ்தாபமான நிலைமைக்கு வர காரணம் என்னன்னு சொன்னால், ஏதாவது ஒன்று ஃப்ளஜும் தானே. நான் நல்ல ஒன்றோ ரெண்டோ எல்லாரும் ஒன்றும் ஊத்துல இல்லையே. இந்த கல் ஐடியில், ஃபேஸ்புக்கில், அங்கே இங்கே குடும்பங்களில் அதில் இதில் அங்கே அந்த ஒரு அநாகரிகமான சில விஷயங்களை செய்யும்போது கசத்து போகுது மனசுக்கு. இப்படி பிள்ளைகளுக்கு, மனைவிமாருக்கு, ஆண்களுக்கு இங்கே விமர்சிக்கிற நேரம் நமக்கு இப்படி சமூகத்துக்கு ஒரு வேலை செய்யணுமாங்கிறதுல ஒரு கவலையும் தான். அப்படியான அந்த தூர நோக்குள்ள ஆக்கள்லேருந்து நாம் விலகி இருக்கிறதும் ஒரு நல்ல விடயம் தான். அது பார்த்தீங்கன்னா பேச்சில்லை அரசியல் என்றா அரசியல் யாருக்கு அரசியல் இருக்கிறவர் தைரியமாக இருக்கணும், எல்லாத்தையும் சமாளிக்கணும்.
அடுத்தது என்னென்ன வருதோ அவளை சமாளிக்கக்கூடிய தன்மரிக்கணும், விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு ஆனால் போய் கணக்கெடுக்கிறோம் இல்லை, யார் என்ன விமர்சனம் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, நான் கணக்கெடுக்கிறோம் இல்லை. நாம் விமர்சனம் செஞ்சால் நாம் உயர்றோம். அதாவது ஒரு மனிதனை என்ன விளைஞ்சிருந்த அர்த்தம் நமக்கு ஒரு இது வேணும். என்னென்னு சொன்னால் நம்மளை நாம் செய்யக்கூடிய வேலைகள் நாம் செய்ய வேண்டாம், மற்றாக்களுக்கு ஒரு இது ஒன்று ஏற்படும். அதால் போட்டியால் வேலை நடக்கும். அதுக்குரிய இறுதியில் வந்து எல்லா வேலையும் ஊருக்கு தான் நடக்க போகுது. அட்டாலஜனை பொறுத்த மட்டும் நாங்கள் எந்த விஷயத்துலையும் நாம் பிறந்தமான் சரி கடைசி நாங்கள் விட்டு கொடுக்க போகிறோம் இல்லை, நாம் நேசிக்கிறோமான். உங்களுடைய அரசியல் கிட்டத்தட்ட 26 வருடங்கள் ஆகின்றது. 2000 ஆண்டு பிரவேசித்ததிலிருந்து கிட்டத்தட்ட 26 வருடங்களிலே உங்களுக்கு உங்கள் அரசியல் வாழ்க்கையிலே மறக்க முடியாத தருணம் இது? எனது அரசியல் வாழ்க்கையில் உண்மையில் நிறைய கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கின்றது. அதில் ஒவ்வொன்றை சொல்ல போனால் உங்களுக்கு டைமும் காணாது, நமக்கு எடுத்துக்கிற டைமும் காணாது. சில விஷயங்கள் கசப்பான நிலப்பாடுகள் என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒற்றுமை பணி நடக்கிறார்கள். எப்படின்னு சொன்னால் எல்லாரையும் வர வைக்கணும், எல்லாரையும் அழைக்கணும், அந்த டைம் இல்லை. சில தேர்தல் முடிவுகள் வார நேரம் உண்மையில் வெற்றியடையக்கூடியவர் தோல்வி அடைவார், வெற்றி அடைவார். இப்படியான நிகழ்வுகள் வார நேரம் உண்மையில் தாங்க முடியாத விஷயங்கள். உண்மையான ஒரு மனுஷன், ஒரு உண்மையான ஒரு சமூகத்தோட தொடர்பு உள்ள ஒரு மனுஷன், ஒரு சமூக பண்பாட்டு உள்ளவர், அவர் மக்களுக்கு சேவை செய்கிறார். இன்றைக்கு எங்களோட அதாவுல்லாம்பி எங்களுக்கு வர கட்சியாக இருந்தாலும் உண்மையில் ஒரு எங்களுக்கு கட்டாயம் எங்களோட சமூகத்துக்கும் எங்களோட தேவையான ஒருத்தர். அவர் தோல்வி அடைந்தார் என்றோன்னே எனக்கு உண்மையில் கஷ்டமாக இருந்துச்சு, தாங்கிக்கலாம் இருந்துச்சு. ஏன்னா நிறைய செஞ்சிருக்கிறார். நிச்சயமா எங்களுக்கு வந்து இப்போ உங்களுடைய அந்த அட்டாள சென்னை பகுதியிലേക്ക് வந்தால் எங்களுக்கு தெரியும் நிறைய வேலை திட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அங்கே வரும்போது எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, நாங்கள் இப்போ கண்டியா இருக்கணும், கொழும்புல இருக்கணும், நாங்கள் அந்த கிழக்கு மாநிலத்துக்கு வரும்போது எங்களுக்கு உங்களுக்கு இப்போ நீங்கள் மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்து சொன்னீங்க, நம்ம மத்திய கிழக்கு வந்துட்டு உங்களுக்கு விளங்கி இருக்கும். எங்களுக்கு அங்கே வரும்போது அதே ஒரு ஃபீலிங் தான் எங்களுக்கு கிடைக்குது. அப்படியான மாற்றங்களை செய்த தலைவர்கள் வந்து சில நேரங்களில் தோல்வி அடையும் போது அல்லது அதுலேயும் எங்களை மருகும் மாமனிதர் அஷ்ரப் அவர்களின் மரணம், அதில் வந்து அரசியல் இல்லைதானே அவரும் போய்த்தார். அதையும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றோம். கட்சியும் தலைமையும் எங்களோட போராளிகளும் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான் எங்களோட அரசியல் வாழ்க்கையில். இப்போ நல்லவர்களுக்கு உண்மையில் நல்ல மனிதர்கள், நம்ம ஊரை நேசிக்கின்றவர்கள், சமூகத்தை யோசிக்கின்றவர்கள், மதத்தை பேணுகிறவர்கள், இவர்களெல்லாம் தோற்று போகிற நேரம் நம்ம கொஞ்சம் கவலையாக வரும். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் அட்டாள சென்னை பிரதேச சபையில் ஒரு உறுப்பினராக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு அதிகமாக அதாவது நெருக்கமாக இந்த அரசியலிலே உதவியவர்களை நீங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். எனக்கு அது இந்த அரசியல் லைஃப் ஃபண்டு அதையும் தாண்டி சில விடயங்கள் என்ன விட முன்னே நீங்கள் விஷயம் என்ன, எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். தற்போது எங்களுடைய உதுமால பேம்பி அவர்களும் உண்மையில் பல விஷயங்களை செஞ்சிருக்கின்றார். இன்றைக்கு ஊருக்கு நல்ல விஷயங்களை செஞ்சுக்கின்றார். நான் அன்றைக்கு பார்த்தேன், அட்டாளஜன் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் ஒரு நீண்ட காலமாக ஒரு கற்கை ஒன்று இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கு அது சம்பூர்ணமாக்கப்பட்டு அது உண்மையில் வரலாற்று, அதெல்லாம் நான் மறக்கையில்லாத வரலாற்று விஷயம். அப்படியெல்லாம் செஞ்சுருக்க மாதிரி எனக்கு இதுக்கு முந்தி ஃபைசால் காஷி எம்பி அவர்கள், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பிரதி தலைவர், முன்னாள் அமைச்சர், ராஜாங்க அமைச்சர், அவர் பல விஷயங்களை எனக்கு செஞ்சு வந்திருக்கிறார். அது நான் மறக்க இல்லாது. பல அபிவிருத்தி திட்டங்கள், மறக்க இல்லாத அபிவிருத்தி திட்டங்கள், சில ஸ்கூல் வேலைகள், மின்சார வேலைகள், ரோடுகள், மற்ற சில விஷயங்களில் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்தோம் மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு. அது கவர்னருக்கு ஆர்ப்பாட்டம் செய்தோம், மக்கள் நலன் கருதி. அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். அப்படி தலைவர்மார்கள் உறுப்பினர்கள் இருக்கும்போது உண்மையில் உதவி செஞ்சார்கள், நாம் மறக்கவே முடியாது. அதில் மாற்றவும் இல்லை. இந்த நேரத்தில் எனக்கு உங்களிடம் ஒரு வித்தியாசமான கேள்வி ஒன்று கேட்கணும் என்று என்ன தோணுகின்றது. இப்போ பொதுவாக நீங்கள் வீட்டில் இருந்தபடி வெளியிறங்கி போகின்ற நேரத்தில்
அதிகமா உங்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்வி இந்த பாதையை செஞ்சு தாரீங்களா இல்லாட்டி லைட் போட்டாருங்க அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னது? உண்மையில் அந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுறார்கள் ஒரு நல்ல ஒரு மனம் இருக்கணும் அவங்களுக்கு அந்த சமூகத்தோட நல்ல மனம், மக்களுக்கு உதவி செய்யணும் என்ற எண்ணமும் மனமும் இருந்தால் மட்டும்தான் அதில் இறங்கணும். முழு நேர அரசியலுக்கும் முழு நேர வேலைக்கும் இறங்கினா மட்டும்தான் பிரதேச சபையில் மக்களை ஓரளவுக்கு திருப்தி பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட அதை பற்றி உங்களுக்கு இந்த ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தா வழங்க மாட்டேங்க நான் எவ்வளோ வேலை செய்திருக்கேன் அட்டாலஜனில். இன்றைக்கு ஒருத்தர் கூட நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வட்டாரத்தை தவிசாளரிடம் பாரம் கொடுத்து வந்திருக்கின்றேன். 2 மாத லீவில் தவிசாளரிடம் பாரம் கொடுத்து வந்திருக்கின்றேன். இந்த வட்டாரத்திலே நாம் இதுவரைக்கும் நான் இருந்த காலத்திலேருந்து இன்றைக்கு 8-9 மாதம் நான் பாரம் எடுத்து உண்மையாக மன ரீதியாகவும் உள ரீதியாகவும் வாக்களித்த மக்களுக்கு வேலை செய்திருக்கின்றேன். அது என் மனசாட்சியாக இறைவனுக்கு பயத்தில். நீங்கள் யார் டாட்டாலஜியில் வந்து நியாஸ் பிரதேச உறுப்பினர் என்ன எப்படி என்று கேட்டாலும் உங்களுக்கு அந்த பதில் உங்களுக்கு கிடைக்கும். எழுமாறாங்க. நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் ஒன்றும் இல்லை, எந்த கட்சிக்காரன் கேட்டாலும் ஒன்றும் இல்லை. ஒரு மனசாட்சி உள்ளவர் சொல்லுவார் அந்த ஓகே என்று. அந்த அதை பெருமைக்காகவோ இந்த பிரதேச சபையை தக்க வைக்கணுங்கிறதுக்காக இன்னொரு எழுச்சி வரணும், நாம் மாநகர சபைக்கு போகணும், பாராளுமன்றம் வரணும், அது செய்யணும் இது செய்யணும் அப்படி என்ற ஒரு நோக்கமே இல்லை. செஞ்ச அமானிதம் இறைவன் நமக்கு வாக்களித்த மக்கள் ஃபைலாகப்படா பொறுப்பு சரியான அந்த கேள்வி நீங்கள் என்ன செய்யலான்ற கேள்விக்கு நான் இடம் வைக்க மாட்டேன். இந்த 7 மாதத்தில் செஞ்சு காட்டியிருக்கேன் அட்டாலஜினில். அதனால் இப்பொழுது வார்த்தை உங்களுடைய தவிசாளர் திட்டத்தில் நீங்கள் பொறுப்புகளை இட்டு வந்தீர்கள் என்று உங்களுடைய தவிசாளர் ஓய்ஸை பற்றி ஓரிரு வார்த்தைகள். தவிசாளர் உண்மையில் அவர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் ஒரு போராளி என்ன சொல்லணும். தலைவருடைய விசுவாசமானவரால் அட்டாலஜனை நேசிக்கின்ற ஒரு மனிதன். இன்று எங்களுடைய தவிசாளர் உண்மையில் பாகுபாடின்றி நாங்கள் ஆட்சி அமைச்சுக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தான் சபை ஆட்சி அமைச்சுக்கின்றது. அப்போ அந்த வகையில் எல்லாருக்கும் அழகான முறையில் என்னென்ன தேவையோ அவ்வளவையும் கொடுத்துடுறார். அவருக்கு அந்த அப்படி அங்கால இங்கால அப்படி எண்ணம் இல்லை. ஆனால் அரசியல் பாகுபாடு இல்லாமல் அவனுக்கு கட்சி என்றாலும் இல்லை, அங்கன்றாலும் உண்டு. இல்லை யார் கேட்டாலும் அதுக்குரிய வேலை திட்டங்களை செஞ்சு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி மாஷா அல்லான்னு சொல்லி நிறைய வேலை தந்திருக்கின்றார். நான் அதை நன்றி மறந்தவனாக இல்லை. எனக்கு உண்மையில் நான் சொல்லுறேன், எனக்கு நிறைய வேலை அவர்கிட்ட நான் கேட்குற நேரம். ஏன்னா இந்த வட்டாரம் பெரிய வட்டாரம், அட்டாலஜியில் அரவாசி என்ற வட்டாரம் நிறைய வட்டாரம் புறத்தோட்ட வட்டாரம்னா பயங்கர இந்த கடும் ஒரு விரிவான இடம். அதுக்குள்ளே தான் அரசாங்கத்து ஆஃபீஸுகள் அங்கே அதுக்குள்ளான இருக்குது. ஹாஸ்பிட்டல்லேருந்து பிடிஎஸ் ஆஃபீஸிலேருந்து பிரேசபை கூட எந்த வட்டாரத்தில் இருக்குது. இந்த விவசாய காணிகள் வளவுகள் அனைத்தும் எனது வட்டாரத்துக்குள்ளே தான் இருக்கின்றது. அந்த வகையில் நான் அவரை குறை கூறுவதற்கு இல்லை. அவருடைய காலங்களும் இன்ஷா அல்லாஹ் ஏதோ அதுக்குள்ளேயும் சின்ன ஒரு உடன்படிக்கைகளும் போய்கொண்டிருக்கின்றது. சில எனக்கும் வந்திருக்கின்றது ஒரு வடம் கொடுக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி அவருக்கும் வந்திருக்கின்றது. ஏதோ நாங்கள் தவிசாளர் என்று இல்லை, எங்களுக்கு 6 தவிசாளர் வந்தாலும் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு உறுப்பினர், நாங்கள் எங்களோட சேவை செய்வோம். அதே ஒரு ஆள் தான் நமக்கு தருவார். சரியே கட்சியும் தலைவரும் எங்களுக்கு எதை சொல்கிறாங்களோ நாங்கள் அதை செய்வோம். நாங்கள் கட்சிக்கு விசுவாசமானாங்க. நீங்கள் சந்தர்ப்பங்களில் எங்களை வாக்கெடுக்கிற சந்தர்ப்பங்கள் வரும் தவிசாளர் தெரிவில் அடுத்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் எங்களுக்கு சொந்தக்காரன், எல்லாரும் ஒரு கட்சிக்காரன், வேறு கட்சியிலிருந்து வரையும் இல்லை. தலைமையும் கட்சிக்கும் விசுவாசம் வைப்பையும் தலைமை கட்சிகள் அதே மாதிரி கொடுப்போம். அதே மாதிரி என்னுடைய 4 வருட இன்றைக்கு 10 மாதம் முடிஞ்சிருக்குது. நான் 2023ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்ட நேரம் அந்த எலெக்ஷன் நடக்கலை. பிற்போடப்பட்ட இந்த எலெக்ஷன் நடந்தது. அந்நேரமே நான் உத்தரவாதம் அளிச்சிருந்தேன். ஆலங்குளம் கொண்டு ஒரு உண்மையில் ஒரு பின்தங்கிய கிராமம், அது என்னுடைய பகுதியில் இருக்கு. அவர்களுக்கு இந்த அரசியல் அதிகாரத்தை கொடுக்கணும் என்ற உண்மையான நல்லுணர்வு என்பதற்காக கட்சி சொல்லவில்லை, தலைவர் சொல்லவில்லை. நான் ஒரு வருடத்தை ஆலங்குளம் தாரேன் சொல்லியிருக்கின்றேன்.
அது இன்ஷால்லா அது நடைபெறும். நான் எனது சிவங்கணந்தால் அது அக்ரிமெண்ட். அந்த எக்ரிமெண்ட் தான் இப்போ 2025 இந்த நான் அவங்க சொல்லி தான் நானும் அதை செஞ்சிருக்கின்றேன். அது நிச்சயமாக கொடுக்கணும். அது மாதிரி எந்தெந்த இதுகள் நடந்ததோ அந்த முஸ்லீம் அவர்ஸோடாக என்னென்ன நடக்கும் அதெல்லாம் உண்மையாக அதை கொடுக்க வேண்டிய வாக்குமாறு அறிவிக்கப்படும். அடுத்ததாக வந்து இந்த சமூகத்துக்கான சேவைகள் என்னும் போது இப்பொழுது வந்து நாங்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனை வந்து இளைஞர்களிடையே அதிகமாக இருக்கின்ற இந்த போதை பழக்கங்கள். உங்களுடைய அந்த அட்டலஜனை பகுதிகளே இளைஞர்களுக்காக இந்த போதை பழக்கத்திலிருந்து அவர்களை வெளியே எடுத்து அவர்கள் அதுக்கு செல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த என்னென்ன கட்டங்களை நீங்கள் அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்கட்டும், ஒரு விளையாட்டு வாய்ப்பாக இருக்கட்டும், அதற்கான என்னென்ன நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள்? உண்மையிலே நாங்கள் எங்களோட பிரதேசபை ஊடாக பல விழிப்புணர்வு நிகழ்ச்சியை செய்திருக்கின்றோம். இந்த போதைப்பொருள் சம்பந்தமாக பல கூட்டங்கள் போட்டு பல இளைஞர்களை கூப்பிட்டு பல இவங்களுக்குரிய இந்த காவல்துறையினர் போலீஸ் பார்ட்டி அவர்களை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த சில விஷயங்களை காய்ச்சிக்கணும். சில பாடநெறிகளும் நடத்திருக்கின்றோம். உண்மையில் நாங்கள் அதுக்கு பிறகு இந்த கவர்மெண்ட்டையும் சும்மா சொல்லக்கூடாது. இந்த அரசாங்கமும் போதைப்பொருளுக்கு எதிராக உண்மையில் நல்ல வேலை திட்டங்களை செஞ்சுருக்கேன். நாங்கள் இப்போ இந்த அட்டாள சென்னையில் பொறுத்த மட்டும் முந்தி இருந்த கொஞ்சம் கூடி தான் இருந்துச்சு. இப்போ மாஷால்லான்னு சொல்லி ஓரளவுக்கு அந்த இப்போ மக்களில் மற்றது எங்களுக்கு மக்கள் வந்துட்டு இது செய்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, காட்டி தராங்க. இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யாங்கன்னு சொல்லி இந்த மாதிரிங்கிற நேரம் அது உண்மையில் ஒரு தெளிவான விஷயம். அது இப்போ என்னை பொறுத்த மட்டும் இல்லை, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிகழ்வுக்கும் இந்த நிகழ்வுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் குறைபாடு கொஞ்சம் திருப்தியாக இருக்கின்றது. மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம். நிறைய இளைஞர்களிடத்தில் வந்து நாங்கள் வந்து இப்படியான விடயங்களை கொண்டு போகிறோம். அந்த போதை பழக்கத்தை நாங்கள் அடிக்கடி அந்த விழிப்புணர்வுகளை செய்யணும். அதை அவங்க கூப்பிட்டு நாம் பிரதேச சபைங்கிற நேரம் அதுக்குரிய அவங்க வந்துட்டு அதுக்குரிய ஆக்கள் தான். பிரதேச சபைக்குரிய அவங்களோட பங்களிப்பு நிறைய இருக்காது. அதில் அவங்க கட்டாயம் செய்யணும்னா மக்கள் பாதிக்கப்படாது. அடுத்த வருங்காலத்தில் உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ், அதாவது அட்டாளச்சனைக்காக உங்களோட வருங்காலத்தில் என்ற அட்டாளச்சனை இப்படி வரணும் அப்படின்னு ஒரு மனதில் நினைத்திருப்பீர்கள், அது என்னது? அட்டாளச்சனையில் பொறுத்த மாட்டில் உண்மையில் ஒரு அழகான இயற்கை நிறைந்த அங்கால கடலோரம், இங்கால வயல் வெளிச்சம், இங்கால ஆற்றங்கரை, ஆசிரியர் பயிற்சி கலாசாலை, அட்டாளச்சியில் 2வது ஆசிரியர் பயிற்சி கலாசாலை, நல்ல ஒரு மதரசா, ஃபஸ்ட்டுக்கு மதரசா, இப்படியான நிறைய குவாலிட்டி எஜுகேஷன் கல்வி கல்லூரி, இப்படியான சகல விஷயம் அங்கால ஒலிவில் எங்கட ஒலிவில் யூனிவர்சிட்டி எல்லாம் அட்டாளச்சனை பிரேஷாப்பா அட்டாளச்சனை பிரேஷாப்பா, இப்படி சகல வளம் நிறைந்த ஊர் அட்டாளச்சனை. ஒரு அழகான ஊர் அட்டாளச்சனை, வர்ணிக்கக்கூடிய இடம். நீங்கள் வந்திருக்கீங்களா? வந்து இந்த பார்த்துருப்பீங்க. நான் அது உண்மையில் எழுச்சி பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் எங்களுடைய மக்களும் நாங்களும் உணர்ந்து இப்போ தற்போதைக்கு அரசியல்வாதிகளும் ஒன்றிணைந்து எல்லாரும் ஒரு நல்ல மனசோட அட்டாளச்சனையை அழகுபடுத்தணும்னு சொல்லி அப்போ செஞ்சு கொண்டு தான் இருக்கின்றாங்க. தற்போது எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் உதுமாலபி அவர்கள் உண்மையில் அட்டாளச்சனையில் நல்ல அட்டாளச்சனை நண்டு இல்லை, அவர் ஏரியா அவர் எங்கெங்கே வாக்கெடுத்து செய்யுங்களோ இங்கே வேலை செஞ்சு கொண்டிருக்கின்றார். அது மாதிரி ஒரு காலப்போக்கில் நல்ல ஒரு பிரதிநிதித்துவங்கள் கிடைச்சி இன்ஷா அல்லாஹ் அட்டாளச்சனை வளம் பெறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாக கண்டிப்பாக வளம் பெற வேண்டும். இந்த நேரத்தில் இறுதியாக வந்து உங்களிடம் வந்து இன்னொரு கேள்வியை தொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ அதிகமாக எல்லாரோடும் பேசப்படுகின்ற விடயம் வந்து எங்களோட அயல்நாடு தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்த பாரிய அரசியல் மாற்றத்தை பற்றி உங்கள் கருத்து? யோசப் விஜய் உண்மையில் ஒரு சரித்திரம் காணாத ஒரு வெற்றி ஒன்றை கண்டிக்கின்றார் தமிழ்நாட்டில். அந்த வெற்றி கடைசி காலம் மட்டும் இருக்கணுமெண்டு ஏன்னா அங்கே எங்களோட மக்கள் இருக்கின்றாங்களே, எல்லாரும் இருக்கின்றாங்களே, சரி அது அவர் வெற்றி அளிக்கணும் என்று உண்மையில் நான் எதிர்பார்க்கின்றேன். அது மட்டும் இல்லை, இந்த வெற்றி சினிமாவில் தான் ஆரம்பித்த சில வெற்றிகள் ஜெயலலிதா, எம்ஜிஆர், இப்படியான விஜயகாந்த், இப்படியான தான் அரசியலை சினிமாவிலே ஸ்டார்ட் பண்ணார்கள், ஆரம்பித்தார்கள். அது மாதிரி குறுகிய அவங்கெல்லாம் நீண்ட நாள் கூடி இதை ஒரு கட்சியை ஆரம்பித்து
முதலமைச்சராகணும்ன்ற கனவுகள் இவங்களுக்கு நிறைய இருந்துச்சு சரியான. அதிலையும் அவங்க அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா போன ஆட்கள் உண்மையில் வெற்றி கண்டார்கள். அதுக்கு பிறகு வந்து ஜெனரேஷன் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் ட்ரை பண்ணி நீண்ட நாட்கள் ட்ரை பண்ணினாங்க, உண்மையில் வெற்றி அளிக்கல. அவங்களுக்கு இப்போ என்னன்னு சொன்னால் அடே விஜய் 2 வருஷம் தான் இப்போது அரசியலில் இறங்கி அவன் வெற்றி அடைஞ்சிட்டானுங்கிறதுல அவங்களுக்கு ஒரு மன அழுத்தமும் மன வருத்தமும் இருக்கிறதுல இந்த கவலையான விஷயம். நன்றி. இறுதியாக வந்து எங்களுடைய நேர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களோட தமிழ் உண்மையில் நான் சில இதில் என்னோட மகளாரும் கூட வேலை செய்தார்கள் நேரத்தோட சில விஷயங்களை நான் பார்த்துருந்தேன். நான் உண்மையில் நீங்கள் என்னை அழைத்ததும் இந்த உங்களோட உங்களோட பக்கத்தை நான் அடிக்கடி நான் பார்த்து கொண்டு இருப்பேன். நல்ல ஒரு ஏற்பாடு ஒன்று இந்த கத்தாரில் செஞ்சுருக்கீங்க. இது மீண்டும் இதை விட விருஷம் பெற்று நல்ல ஒரு இதுக்களை வார்த்தைக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி. அதாவது வந்து இன்று எங்களுடன் இணைந்து பயணித்த அட்டாளஜனை பிரதேச சபை உறுப்பினர் ஏசி நியாஸ் அவர்களுக்கு இந்த நேரத்திலே கியூ தமிழ் சார்பாக நன்றியை கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே ரிஷாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.